சிங்கமுகனை போர்க்களத்தில் எதிர்கொண்டு நிற்கின்றார். அவன் சிங்க முகத்தை உடையவன். இறைவனிடத்திலே வரம் வாங்குகிற போது 1000 தலை 2000 கரங்கள் வேண்டும் என்று வரம் பெற்றான். அதுல என்ன சிறப்புன்னா, எத்தனை முறை பகைவர்கள் அதை அறுத்தாலும் அது மீண்டும் முளைக்க வேண்டும் என்கின்ற வரத்தையும் பெற்றார். முருகப்பெருமானை போர்க்களத்தில் முதலிலே சந்திக்கின்றான் சிங்கமுகன். அந்த சிங்கமுகனை பார்த்து முருகப்பெருமான் எதிர் நின்று சிரித்து நிற்கின்றார். சிரித்த முகத்தோடு இருக்கின்றான் சிங்கமுகாசூரன். இப்ப கூட பாருங்க, தலையாட்டும் போது சிங்கமுகன் சிரிச்சுதான் இருக்கிறான். கண்மமலத்தின் வெளிப்பாடு. கண்மம் என்றால் ஆசை. ஆசையின் வெளிப்பாடான அவன் அந்த வேலை வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் நீ வேடிக்கை காட்டுகிறாய், வேலின்றி வேறு ஆயுதத்தால் எங்களை கொல்ல முடியுமா என்று சிங்கமுகன் கேட்டபோது முருகப்பெருமான் சொல்றார், சிங்கமுகா, உனக்கு வேல் கிடையாது, உனக்கு குலிசாயுதம் என்று ஒரு ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதம் தான் உனக்கு. ஏனெனில் அது ஞானம் இல்லாதவர்களுக்குத்தான் வேல். உனக்கு ஞானம் உண்டு, ஆனால் அது இப்போது மறைந்திருக்கிறது. அந்த மறைந்ததை நான் குலிசாயுதத்தினால் நீக்கி காட்டுகிறேன் என்று சொல்லி சிங்கமுகனுக்கு குலிசாயுதத்தை விடுத்து அவனுடைய கண்மத்தை அழித்து காட்டினார் முருகப்பெருமான். நமக்கும் மனசுக்குள்ள எத்தனை ஆசை. சின்ன சின்ன ஆசையில ஆரம்பிச்சு கோடி 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 ஆசைகள் வச்சிருக்கிறோம். அந்த ஆசைகளே நம்முடைய பிறவிக்கு காரணம். பிறவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செந்திலம்பதிக்குத்தான் வர வேண்டும். இதோ கண்மத்தை அழிக்க முருகப்பெருமான் தனது ஆயுதத்தோடு புறப்பட்டு விட்டார். எப்படி சிங்கமுகனின் கண்மம் அழிந்ததோ, அந்த சிங்கமுகன் அழிந்து தேவிக்கு சிங்கவாகனமாக பெற்றானோ, அதுபோல் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விதமான கண்மமும் அழிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்திநாதனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, செந்தூர் முருகனுக்கு, தணிகை நாதனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு, வள்ளி மலாலனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தண்டாயுத பாணிக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, பழனிமலை ஆண்டவனுக்கு, திருத்தணிகை முருகனுக்கு, பழமுதிர்ச்சோலை பாலனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, சுவாமிமலை